ஹலோ சார். ம் என்ன எனக்கு எக்ஸாமுக்கு லேட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு வந்து கெட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் வீடா இல்லை உங்கள் பெட்ரூமா? நான் தான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்டி. அதான் என்ன? அது அது நித்யா வந்திருக்கான். சரி, இப்போ அதுக்கு என்ன? இல்லை, அதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன அழகாக இருக்காளா? என்னை விட அழகாக இருக்காளா? நான் சொல்ல வருது என்னன்னு கேளுடி. நீங்கள் இதை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அது அவள் என் ரூமுக்கு வந்தாளா? சரி, அப்போ என்ன? இல்லை, அப்போ வந்து இங்கே பாரு, நீ சொல்லலைன்னா நான் விசால் கிளம்பி போயிடுவேன். அது அது வந்து எதுக்கு இப்போ நீ பில்டப் பண்ணிகிட்ருக்க? என்னமாவது தப்பாக நடந்துக்கிட்டியா என்ன? இல்லை இல்லை, நான் தப்பெல்லாம் எதுவும் நடக்கலை. நான் சொல்கிறத நம்பு. என்னாச்சு மாமா? நான் ஒன்றும் சீரியஸாக பேசலடா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இல்லடி, அது அது வந்து அவ நான் இங்கே பாரு, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உன் மேலே நம்பிக்கை இருக்குது. நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு, நான் உன்னை தப்பாக எடுத்துக்க மாட்டேன், சரியா? ஆனால் என்னமோ நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீ இவ்வளோ பதட்டப்படுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? இல்லை, நான் உன்னை பார்க்கலான்னு தான் கிளம்புனேன். அப்படி கிளம்பும் போது சடனாக திரும்பினதும் நித்யா உடலை வந்துட்டான். சரி, பண்ண சடனாக பின்னாடி நிற்கும் போது ஒன்று அவளை ஷாக்கிங்காக பார்த்துருப்ப, அப்படி இல்லைன்னா மோதி இருப்பீங்க ரெண்டு பேரும். என்ன கீழே இவ்வளோ போனால் நீ பிடிச்சிட்டியா? ஆமாடி, உனக்கு எப்படி தெரியும்? நீ பார்த்தியா என்ன? இது லூஸ் மாமா. அப்புறம் என்ன நடக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இடிச்சுக்கும் போது கீழே விழுவாங்க. நானே அப்படி தானே உன்கிட்ட ஒட்டினேன். அப்போ அவளும் என்கிட்ட ஒட்டிக்குவான்றியா? தெரியல, அவன் மனசில் அப்படி ஒரு என்ன இருக்கு என்னமோ. அவன் மனசில் என்ன இருந்தால் எனக்கு என்னம்மா? உன் மனசில் நீ என்னன்னு நினச்சிட்ருக்க? அது போதாதா எனக்கு? உனக்கு கஷ்டமா இல்லையா? இதில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது லூசே? நீயும் அவள் இருக்கிற இடத்துக்கு போன, அவள் தானே உன்னை தேடி ஒரு ரூமுக்கு வந்தா. கதவை தட்டாமல் வந்தது அவள் தப்பு. உன்னை கூப்பிட்ருக்கணும், அதுவும் செய்யலை. சடனாக திரும்பி வந்து நிற்கும்போது ஷாக்கிங்காக தானே இருக்கும். சரி விட, இந்த இதில் என்ன இருக்குது? இப்போ தாண்டி எனக்கு நிம்மதியாக இருக்குது, உயிரே வந்த மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஒரு விஷயமாடா? உனக்கு என்னப்பா, நீ அசால்ட்டு சொல்லுவ. யாராவது ஒருத்தர் வந்து உன்கிட்ட இதெல்லாம் சொன்னால் ஒன்று ரெண்டு பிட்டை ஏற்றி தான் போடுவாங்க. அப்போ நீ என்ன தான் தப்பாக நினைப்ப? அப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு இப்போவே சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல, அதான் சொன்னேன். சரி மாமா, நான் கஷ்டப்படல, சரியா? சரி, இப்போ எக்ஸாம் எழுத போகலாமா? நீ போ, நான் அதுக்கு வரணும். நானும் எழுத வரல. டே மக்கு, நான் தானே போகிறேன். சரி, எல்லாம் முடிச்சிட்டியா? ஏதோ பாதி. என்ன இப்படி சொல்கிற? சரி, வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? முழுசாக படித்து என்ன பண்ண போகிறேன்? எப்படியும் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு புள்ள குட்டின்னு பெற தானே போகிறேன். அதுகளை பார்க்கவே சரியாக போயிடும். இதில் எதுக்கு செண்டம்லாம் போட்டுக்கிட்டு? அதுக்கு தான். இங்கே பாரு, அடித்து மூஞ்சி மோரையெல்லாம் உடச்சி விட்ருவேன். ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. நான் படித்து என்ன செய்ய போகிறேன்? ஏண்டி, நீ படிக்கணுன்றதுக்காண்டி தானே நைட்டு நீ கால் பண்ணாலும் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நான் படுத்துடுறேன். ஓ, அப்போ இதுதான் விஷயமா? ஆமாம், படிக்கணும்ல, படிப்பு தான் முக்கியம், அதுக்காக தான். அடப்பாவி, நான் உனக்கு ஆசையாக கால் பண்ணால் நீ நான் படிக்கணும்னு சொல்லி தான் தூங்கிடலாம்னு நினைக்கிறியா? ஆமாடி, நீ படித்தா தானே நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லித்தர முடியும். ஆமாம், குழந்தைங்கன்னா எத்தனை? உனக்கு எத்தனை வேணும்? எத்தனை வேணாலும் எனக்கு ஓகே தான், நீ தான் சொல்லணும். வாசம் உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போறேன். வரும் வரும் ஒன்ன மாசம் அஞ்சாறு புள்ள குட்டி ஒன்ன ஒத்த ஜாடையா அஞ்சாம பெத்தெடுக்க. அடச்சை, வாய முடுறா. இவ்வளோ நேரம் தீஞ்சு போன குக்கர் மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்போ பெட்டர் மார்க்ஸ் லைட்டு மாதிரி பளிச்சுன்னு வச்சுருக்க. வெக்கமா இல்லை உனக்குலாம்? இல்லை, நான் அதுக்காக வைக்கப்படணும். டேய், மரியாதையை விடுறான். நான் எக்ஸாம் எழுத போகிறேன். நீயும் ஒன்னார போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்க. உன்னையும் யாரும் கூப்பிடல, நீயும் போன மாதிரி தெரியல. அதானே, இவ்வளோ நேரம் இந்த குறும்புத்தனத்தை எங்கடா வச்சுருந்த? பேசாமல் நீ பழைய மாதிரி சோகமாகவே இரு, அப்போ தான் நல்லது. ஏண்டி? ஆமாம் பின்ன, லூஸு விடு. சரி, நிலா வந்துட்டாளா? நிலாவோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? உங்கள் வீட்டில் தானே இருக்கா லூஸே? எங்கள் வீட்டில் இருந்தால் அவள் எங்கே போகிற என்ன பண்ணுறான்னு நானாக பார்த்துட்ருக்க முடியும்? எங்கள் அண்ணன் தான் பார்க்கணும். நீ எங்கே போகிற என்ன பண்ணுற அப்படின்னா நான் வேணா கவனிக்க வரேன் உங்கள் வீட்டுக்கே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, விடு. என்ன வரவா? ஹலோ சார், இது உங்கள் காலேஜ் தான்.
அதுக்காக இவ்வளோ ஓவரெல்லாம் பண்ணாதீங்க. என்ன ஓவரா பண்ணிட்டாங்க இப்போ? நான் உனக்கு கிஸ் பண்ணனா, கையை பிடிச்சிருத்தேனா, ஜஸ்ட் கட்டி பிடிச்சிருக்கேன், அதெல்லாம் ஒரு விஷயமா? ஹலோ சிபிஐ, நீங்கள் சொன்னதெல்லாம் உங்கள் ரூமுக்குள்ளே பண்ணால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது பப்ளிக்லாம் நடக்கிற இடம், காலேஜ், வளர்கிற பசங்கள்லாம் இருக்காங்க, கிட்ட போயிட மாட்டாங்களா? நீ தான் கெட்ட பையனா, எல்லாரும் கெட்ட பையனாக்காதரா. சரி சரி, ஓவராக புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அதனால தான் சொல்கிறேன். பூ, கழுவி ஊற்றிட்டுருக்கேன் மானங்கட்டவனே. எப்படி லூஸ்? ஓஹோ, கதை அப்படி போகுதா? சார் இவ்வளோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் காலையில் என்ன ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அப்போ நான் காலையில் தொட்டதுனால தான் நீங்கள் திரும்பவும் ஃப்ரெஷ்அப் ஆகிருக்கீங்க. 2 பேரும் மேட்சிங் வேறு. சை, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், சித்தார்த் மாமா எனக்கு தான். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது கூட நான் அப்படி நினைக்கல. ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, எனக்கு போட்டியாக எவன் வந்தாலும் சரி, அவளை கொன்னாவது சித்தார்த் மாமாவை நான் எடுத்துக்குவேன். ஏன் மாமாவை ஏன் முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறல இருக்குடி உனக்கு. இப்போ விட்டுருவேன், ஆனால் நீ என்கிட்ட சிக்குவ. ஏன்னா நானும் இந்த காலேஜ் தானே. இனிமேல் இந்த நித்யா யாருன்னு உனக்கு காட்டுறேன். இவருக்காண்டி தான் அங்கே நான் காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஆனால் இவளை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவரை எங்கே பேசி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா உன்னை போட்டு தள்ளிட்டு சித்தார்த் மாமாவை எனக்கு சொந்தமாக்கிக்க வேண்டி. இனிமே காட்டுறேன் இந்த நித்யா யாருன்னு. மாமா, அங்கே ஒரு பொண்ணு நின்று ரொம்ப நேரமாக நம்மளே பார்த்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? யார் அந்த பொண்ணு? தெரியல மாமா, ஆனால் ரொம்ப நேரமாக நம்மளை தான் நின்று பார்த்துட்ருக்கா. அப்படியா? அது யாரு நம்மளே வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறது? லைட்டாக அப்படியே திரும்பி பாருங்களேன். இவ தாண்டி நித்யா. இவ தான் நித்யாவா? இவ என்ன பண்ணிகிட்ருக்கா இங்கே? தெரியலையே. அச்சுமா சாரி. எதுக்கு? இதோ இப்போ பண்ண போகிறதுக்கு தான். என்ன பண்ண போகிற? நீ பாட்டுக்கு அவளை அடிச்சு போட்டுறாதரா. நான் அவளை அடிக்க மாட்டேன், உன்னை தாண்டி அடிக்க போகிறேன். நான் என்னடா பண்ணேன்? தொணட்டு வாய முடி. ஐயோ, இது காலேஜியா? விடியா? லூஸ் மாமா, விடுறான். நான் இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கேன், அதை கூட கவனிக்காமல் பப்ளிக் பிளேஸில் காலேஜில் படிக்கிற இடம்னு கூட பார்க்காம என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு. இதை பார்க்க அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஃபஸ்ட்டு வீட்டில் போய் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவான். ஆள வெட்டி பாக்குற அழகா ஆத்தி பையனுக்கது மிளகா அல்லங்கட்டி மழையா இறஞ்ச ஆட்டுக்குட்டி கணக்கா தெரிஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேர சொல்லிக்கொண்ட. என்ன அவ போயிட்டாளா? இங்கே பாரு, அவளை வெறுப்பத்தை நான் தான் கிடச்சினா? நான் அவளை வெறுப்பேத்தனெலாம் பண்ணல, எனக்கு வேணும் அதான் இப்படி பண்ணேன். உனக்கு என்ன? எல்லாம் எனக்கு தெரியும். அவளை வெறுப்பத்துறதுக்காக தானே இப்படி பண்ணேன். இது வரைக்கும் நீ கொடுத்ததுலாம் ஓகே தான், ஆனால் இன்னைக்கு கொடுத்ததுலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால் நீயே வச்சுக்கோ. திரும்பலாம் கொடுக்க தேவையில்லை. என்னடி பண்ணுற? வாயை மூடுறா. லூஸு, விடுடின்னு தெரியாமல் பண்ணிட்டேன். சொல்கிறது கேளுமா தாயை, தெரியாமல் பண்ணிட்டேன்டி, ஆளை விடுடி. ஏண்டி நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்றல, அவளை வெறுப்பத்துறதுக்காக தான் பண்ணேன். ஆனால் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்? சார், நாங்கள் பண்ணதை நீங்கள் பண்ணால் கரெக்டு, நாங்கள் பண்ண தப்பா என்ன? இனிமேல் அவளை வெறுப்பேற்றுறேன் இவ்வளோ வெறுப்பேற்றுறேன்னு என்ன கிஸ் பண்ண உனக்கு அவ்வளோ பார்த்துக்கோ. இப்போ நீ பண்ணதை திருப்பி கொடுத்துருக்கேன், அடுத்துலாம் பார்த்துக்கோ, ஏதாவது பண்ணி விட்டுருவேன். என்னடி பண்ணுவ? நான் எப்போவுமே ரெடி தான், பார்த்துக்கோ. இதுக்கெல்லாம் நேரங்களெல்லாம் பார்க்க வேணாம். மாமா உதடு பட்டு ராதம் கருங்குழல் நானா மாறக்கூடாதா? பேசுடி, நல்லா பேசு. உன்னால் எவ்வளோ பேச முடியுமோ பேசு. ஏன்னா இன்னைக்கு உங்கள் வீட்டில் போய் அவன் நல்லா பற்ற வச்சு விட்ருவா. ஏன்னா அவன் நின்று பார்த்துட்டு போகிற போஸே சரி கிடையாது. அங்கேயும் நல்லா மாட்டிக்குவல்ல. சரி, அதனால் நான் உன்னை திட்டாம விடுறேன். ஏன்னா வீட்லேயும் திட்டு வாங்கி ஏன்ட்டையும் திட்டு வாங்கணும் இல்லையா, கஷ்டம். ஸோ என்ன பேசணுமோ பேசிக்கோ.
சரி சரி, எக்ஸாமுக்கு லேட் ஆகுது, நீ கிளம்பு, எனக்கு வேறு வேலை இருக்குது. என்னை விட முக்கியமான வேலையா? அதென்ன? லூஸு, உன்னை விட எனக்கு என்னடி முக்கியமான வேலை இருக்க போகுது. இப்போ கூட நீ எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு வா, மாமா ரெடி. இல்லை, நான் அப்படி சொல்லலை. எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். நீ இருக்க சொன்னால் நான் இங்கேயே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, கிளம்புங்க, எனக்கு எக்ஸாம் இருக்குது, போங்க. அது ஐயோ போயேன். செல்வா சார் ஒரு நிமிஷம். என்னாச்சு? சார் இன்னைக்கு எக்ஸாம், ஸோ லாஸ்ட் 2 days நீங்கள் வரல, கொஞ்சம் லெசன் இருக்குது. தெரியும். இப்போ அதுக்கு என்ன? சார் இல்லை, அது வந்து என்ன உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. சார் அது இல்லை சார், கொஞ்சம் டவுட் இருக்குது. இதை நீ நார்மலாகவே கேட்கலாமே, இதில் திணறதுக்கு என்ன இருக்குது? சார் இல்லை, அது வந்து நீங்கள் இப்போ தானே வரீங்க, ஸோ நீங்கள் வரும்போது கொஸ்டின் பண்ணால் டிஸ்டர்ப் ஆகி கடுப்பாகி ஆகி இல்லை திட்டி விட்டுட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறேன்ல, ஸோ கொஞ்சம் நல்ல வைப்போட போகணும். நீங்கள் பாட்டுக்கு திட்டினீங்கன்னா அது எனக்கு சோகமால மாறிடும், அதனால தான் கொஞ்சம் பயம். இதில் திட்டுறதுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் உனக்கு சொல்லித்தரேன் ப்ரொஃபஸர், நீ என்கிட்ட டவுட்டு கேட்கலாமே, இதில் என்ன இருக்குது? இதில் திட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. என்னமோ ஹிட்லரை பார்த்த மாதிரி பயப்படுறேன். ஹிட்லர்கிட்ட கூட போய் நான் நின்று பேசிடுவேன். உங்கள் முன்னாடி நின்று பேசுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஹிட்லரை விட நீங்கள் ரொம்ப மோசம். சே, இவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக ஆள் ஹேண்ட்ஸமாக இருப்பார், ஆனால் இவர் மூஞ்சிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இவர் கிளாஸில் இருக்கும்போது எங்களுக்கு தானே தெரியும் அதோட வழி. இவர் சொல்லுவார் அசால்ட்டாக, பதற வேணான்ட்டு. எத்தனை தடவை திட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியாதா என்ன? என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க? சார் அது ஒன்றும் இல்லை. எப்போ டவுட் கிளியர் பண்ணுறீங்க? ஆல்ரெடி எக்ஸாமுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் போர்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த செமஸ்டருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நான் என்ன லெசன் எடுத்திருக்கேனோ அதுலேருந்து மட்டும் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். நான் எடுக்காத லெசனை விட்டுருங்க, அடுத்த செம்மில் பார்த்துக்கலாம். ஓகே? அதுவும் இந்த 2 நாளில் பெருசாக ஒன்றும் நான் எடுத்துருக்க முடியாதுல்ல, ஸோ தெரிஞ்சதை எழுதி வை. ஓகே? சரி, இது வரைக்கும் நடத்தின லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளு, நான் கிளியர் பண்ணுறேன். எது டவுட்டா? நான் இப்போ படித்தது எனக்கு மறந்துடும் போல. இவர்கிட்ட டவுட் கேட்டால் வேணாம், நான் இப்படியே ஓடிடலாம். என்ன நீ தானே டவுட் கேட்குறேன்னு சொன்ன, கேளு. சார் அது எனக்கு டவுட் இல்லை, கிளாஸில் தான் எல்லாருக்கும் டவுட்டா. நீங்கள் கிளாஸில் வந்து கிளியர் பண்ணுங்கள். சரி ஓகே, நீ கிளாஸுக்கு போகிறேன். சரிங்க சார். ஷபா, தப்பிச்சுண்டா சாமி. நான் வீட்லேயே இவர்கிட்ட ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இவர் என்ன சொன்னார், சரி காலேஜ் தானே போகிறேன், அங்கே வா நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இந்த பொண்ணு வந்து நின்று கேட்டுட்ருக்கா, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுன்றாரு. அவளும் எதுவும் டவுட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஓடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இவர் கேளுன்றாரு. இப்போ என்னை பார்த்தா எப்படி தெரியுதா? இந்த பொண்ணுக்கிட்ட டவுட் என்னன்னு கேட்குறாரு, நமக்கு காலேஜில் போய் கிளியர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நமக்கு வீட்லேயே கிளியர் பண்ணியிருக்கணும்ல. ஆளு மூஞ்சியும் பாரு, உம்முனா மூஞ்சி. சரி, இந்த ஆளை கூப்பிட்டு என்னன்னு கேட்போம். செல்வா சார். ஹே நிலாவா? ஆமாம், காரில் இருந்து இறங்குனதும் ஓடுன, இப்போ என்ன? என்கிட்ட ஏதோ டவுட் கேட்கணும்னு சொல்லியிருந்தியே, புக் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? ரொம்ப முக்கியமாக்கும். ரொம்ப நார்மலாக நடந்துக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அங்கே இருக்கு. சரி, நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? என்னாச்சு? கீழே ஏதாவது விழுந்துட்டியா என்ன? அட பாவி, கீழே விழுந்துட்டேனா? நான் நல்லா தானே வந்து நிற்கிறேன், நான் அதுக்காக கீழே விழணும்? லூஸு. எனக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் விழ மாட்டேன், ஒன்றை நான் பிடிச்சி கீழே தள்ளி விடுவேன். அது இங்கேருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். வேணாம் பாவமே. என்ன கேட்க சைலண்டாக இருக்க? வா போகலாம். நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடந்து கிளாஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். ஏன் கண்ணு தெரியலையா? கண்ணில் ஏதாவது கோளாரா என்ன? நான் செல்வா சார்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ போறியா? ஹலோ, செல்வா சார்கிட்ட நான் தான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தேன், 2வது வந்தது நீ. ஸோ நீ வெயிட் பண்ணி தான் பேசணும். எதை நான் வெயிட் பண்ணணுமா? நான் எதுக்காக வெயிட் பண்ணணும்? சும்மாவே நான் வெயிட் பண்ண மாட்டேன். இப்போ அவர் எனக்கு ஹஸ்பண்ட், ஸோ நான் எதுக்காக வெயிட் பண்ணணும்? இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், அப்புறம் இருக்கு. நான் தான் பேசணும்னு சொல்கிறேன்ல, நீ கிளம்பி போ. இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத. நிலா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்காக இப்போ சண்டை போடுற? அந்த பொண்ணு உன்ன மாதிரி டவுட் கேட்க தான் வந்துச்சு. நான் சண்டை போடுறேன்னா? என்னை பார்த்தா நான் சண்டை போடுற மாதிரியே தெரியுது. அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சரி, கேட்டால கிளம்ப சொல்லுங்கள். எனக்கு இன்னும் டவுட்டு முடியலை, நான் கேட்டுட்டு தான் போவேன். நீ வெயிட் பண்ணு. சரி, கேட்டு தொலை. இன்னைக்கு நீ எப்படி எக்ஸாம் எழுதுறேன்னு பார்த்துறேன்டி.
நீ எக்ஸாம் எழுதுறது நீ படித்த கொஸ்டின் ஒன்று வரக்கூடாது. இவர் சொல்லி கொடுக்குறது, அதாவது டவுட்டு இப்போ கிளியர் பண்ணுறாரு பார்த்தியா, அதில் ஒரு கொஸ்டின் கூட வரக்கூடாது. அப்படியே வந்து உனக்கு ஆன்சர் மறந்துடணும். இது எல்லாம் அந்த நிலா விடுற சாபோண்டி. இவளுக்கு மட்டும் விடக்கூடாது, இவருக்கும் சேர்த்து சாப்பிடணும். என்ன சாப்பிட சொல்லலாம்? ஐடியா. எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்கார்ல, இன்னைக்கு ஃபுல்லாக யாராவது இவரை திட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். என் காதில் விழுற மாதிரி திட்ட இன்னும் சந்தோஷம் தான். சரி, நீ கிளாஸுக்கு போன கிளாஸுக்கு வரேன். ஓகே சார். கிளம்பிட்டான். அவங்க சைடு பார்க்க வேணாம், இந்த சைடு திரும்பிக்குவோம். அப்போ தான் அவங்கள கவனிக்கலன்னு அவர் நினச்சிக்குவார். இவன் ஏன் அந்த சைடு திரும்பி நிற்கிறான்? ஒருவேளை நிஜமாக லூஸ் ஆகிட்டாலா என்ன? ஏ நிலா, திரும்பிடுவேனாக்கும். நீங்கள் ஒரு தடவை கூப்பிட்டது நான் திரும்பிடணும். அவ்வளோ தூரம் உங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ போன அவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உங்கள் வாயிலேருந்து வார்த்தை வராதோ? இப்போ நீங்கள் ஒரு தடவை கூப்பிட்ட நிமிஷம் நாங்கள் திரும்பிடுவோம்மா. ஏய் உன்னதான். ஏய் காதில் விழலையா? நல்லா கத்துங்க, அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஏ நிலா, காதில் விழுதா இல்லையா? சரி பாவம், போனால் போயிட்டு பார்த்து திரும்புவோம். கூப்பிட்டீங்களா என்ன? ஆமாம் தாயே, உன்னை தான் கூப்பிட்டேன், கிட்டவா. சொல்லுங்க. உன்னை கிட்ட தான் வர சொன்னேன், என்னை ஒட்டிக்கிட்டு நிற்க சொல்லலை, சரியா? அட பரவாயில்லைங்க, சொல்லுங்க. அடிச்சு மூஞ்சி முகரை உடச்சு விட்ருவேன், தள்ளி நில்லு. ஹலோ, முன்னவாது பரவாயில்ல, இப்போ எனக்கு என்னன்னாலும் நீங்கள் தான் பார்க்கணும், பார்த்துக்கோங்க. அந்த தைரியத்தில் ஓவரா ஆடுனா கீழே தள்ளி விட்டு போயிடுவேன். சரி ஓவரா பேசாதீங்க, அதான் தள்ளி வந்துட்டல. சரி, உனக்கு என்ன டவுட்டு சொல்லு. சரி, என் டவுட் அப்புறமா கிளியர் பண்ணுங்க. இங்கே பாரு, உன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க, எனக்கு டைம் இல்லை. எக்ஸாம் ஹால்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஹலோ, அதெல்லாம் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சரியா இருக்கான்னு தானே பார்க்க போறீங்க. அதுக்கே ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. என் உயிர் எடுக்கிறதுக்கு சித்தார்த்தன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அவனையே சமாளிச்சிடலாம் போனேன். ஆனால் இந்த அறவை கடை சமாளிக்கவே முடியல. இங்கே பாரு, அது இதுன்னு பேசிட்டு இருந்தேன்னா ஓங்கி ஒன்று விட்டுட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன். ஓவரா பண்ணாதீங்க. சரி, அது இருக்கட்டும். நான் தான் வந்து பேச வரல. அந்த பொண்ணை போக சொன்னேன். அந்த பொண்ணும் உன்ன மாதிரி டவுட் கேட்க தானே வந்துச்சு. உனக்கு என்ன பிரச்சனை அதில்? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆஹா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி, அப்போ ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கடவுளே, இவெல்லாம் என்ன நினச்சி பேசுகிறானே புரிய மாட்டேங்குதே. சரி, புக் எடுத்துகிட்டு வாப்போ. கண்ணை மூடுங்க. நான் கண்ணை மூடுறதுக்கும் நீ புக் எடுத்துகிட்டு வரதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு யூடியூப்ல ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பீங்களோ? என்ன புரியல? இல்லை, அதில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, கண்ணை மூட சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போவாங்களே. அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், சரியா? நீங்கள் கண்ணை மூடுங்க. ஏதோ சொல்கிற. சீக்கிரம், உங்களுக்கும் லேட் ஆகுது, எனக்கும் லேட் ஆகுதுல்ல. சரி. இவ என்ன உஃப்னு ஊதிக்கிட்டு இருக்கா? சூனியக்காரி ஆயிட்டாலோ? கண்ணை தரங்க. என்ன, என் கையில் புக் இருக்கு. ஹலோ, நான் தான் வச்சேன். ஏன் அதை கண்ணை திறந்துருக்கும் போதே கொடுத்துருக்கலாம்ல? இல்லை, ஒரு ஃபன்னுக்கு. நீ என்ன லூஸா? ஆமாம், உங்கள் மேலே. ஷோ, சரி, உனக்கு என்ன டவுட் அதை சொல்லு. டேட்டா சிஸ்டம் இருக்குல்ல, இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட், அதுலேயே டவுட்டு. ஹலோ, உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், படிக்கிறவங்களுக்கு தான் அது கஷ்டம். சரி, கவனி. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இவன் என்ன நம்ம சொல்றது கவனிக்காம நம்மளே பார்த்துட்டு இருக்கான். ஏய் நிலா. இவர் ஒருத்தர் சும்மா கொஞ்ச நேரம் நிற்க விட மாட்டார். நிலான்னுக்கிட்டு. சே, நான் வேற ஒருத்தையும் சைட் அடிச்சிட்டு இருக்கேன். இவரை தானே சைட் அடிச்சிட்டு இருக்கேன். இங்கே பாரு, உன்னதான். சொல்லுங்க, கேட்குது. நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா நீ அதை தானே கவனிக்கணும். என்ன பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது கூட தெரியலையா? சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எது? அது ஒன்றும் இல்லை, கவனிச்சிட்டு தான் இருக்கேன். மறந்துட்டேன், அவ்வளோதான். ஏதோ ஒன்று முடிஞ்சு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சாவா? செல்வா சார், கேட்குறேன்னு திட்டாதீங்க. முடிச்சிட்டிங்களா? அவ்வளோதான், சிம்பிள் டாபிக் தானே, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. கடவுளே, நம்ம என்னத்தை கவனிச்சோம்? இவர்கிட்ட டவுட் கேட்டதுக்கு கேட்காமலே இருந்துக்கலாம் போல. இந்த மனுஷன்கிட்ட டவுட் கேட்க வந்துட்டு இந்த மனுஷனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்ததுனால இப்போ என்ன பண்ணுறது? சிம்பிள் சிஸ்டம். இதை எழுதுறதுனாலும் திட்டுவாங்களே. சரி, பக்கத்தில் இருக்க எவ்வளோ பார்த்து எழுதிக்கலாம். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனால் நீ சைலண்டாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. அது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லி கொடுத்ததுல மனசுக்குள்ள எப்படி ரிவீல் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஏதோ ஒன்று. சரி, போறியா? எக்ஸாம் டைம் ஆயிடுச்சுல. சரி, ஓகே. வந்து நீயும் பேசும்போது கிட்டத்தட்ட கண்ணு வெத்து போ. அத்தை எங்க இருக்கீங்க? அத்தை, ஷோ, இந்த அத்தை வேற எங்க போனாங்கன்னு தெரியல. அத்தை என்னாச்சு உனக்கு? எதுக்கு பார்த்தாத்தன்னு கத்திட்டு இருக்க? அட்மிஷன் தானே போட போனேன், என்னாச்சு? நல்ல வேலை நாங்கள் போனது.
என்னாச்சு என்னாச்சு நித்யா உனக்கு? எதுக்கு இப்போ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அங்கே உங்கள் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? யாரு? நான் யாரை சொல்ல போகிறேன்? சித்தார்த் மாமா தான். அவன் என்ன பண்ண உன்ன? அவர் என்ன ஒன்றும் பண்ணல, இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. என்ன சொல்கிற நித்யா? நீ சொல்கிறது உண்மையா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சித்தார்த்தையா சொல்கிற? ஆமாம், அவர் தான். கெட்டி பிடிச்சதோட விட்டாரு, கிஸ் பண்ணிட்டு நிற்கிறாரு. என்னம்மா சொல்கிற? ஆமாம், அதை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. என்ன நித்யா சொல்கிற? யார் அந்த பொண்ணு? தெரியலத்த. உங்கள் பையன் சொன்னார் அப்படின்னு சொல்லி தானே எங்களை வர சொன்னீங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ உன்னை நினச்சி வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அத்தை, நீங்கள் சொல்கிறது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? சரி, அதை விடுங்க. செல்வா மாமா இருக்கார்ல, அவர்லாம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவார், அதாவது உங்களை மீறி கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு நீ நினச்சிங்களா? செல்வா மாமா, ராகவ் மாமா இவங்கள மாதிரிலாம் கிடையாது சித்தார்த் மாமா. சித்தார்த் மாமா ரொம்ப ஸ்மார்ட். அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்துட்டு தான் இருக்க முடியும், நீங்கள் சொன்ன மாதிரி. நித்யா, அத்தை கத்தி என்ன பண்ணுறது? எனக்கு அப்படி கோவமாக வருது அத்தை. என்னை திட்டி மட்டும் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் இப்போ? சரி அவன் வரட்டும், என்னன்னு கேட்குறேன். இல்லத்த, அவர்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்க வேணாம். நித்யா, கேட்கலன்னா அவன் ரொம்ப திமிரா தெரியுமா? தெரியட்டும் அத்தை. நீ என்ன சொல்கிற? நான் சொல்கிறது முழுசாக கேளுங்க. சொல்லு. நம்ம கேட்க வேண்டியது, பேச வேண்டியது எதுவுமே சித்தார்த் மாமா கிட்ட வேண்டாம். நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல நித்யா. ஐயோ அத்தை, உங்கள் பையனை விட்டுருங்க. அப்புறம் அவரை கெட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா பார்த்தீங்களா, அவளை பிடிங்கன்றேன். நீங்கள் என்ன கோபமாக பேசணும்னாலும் சரி அவகிட்ட பேசுங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. என் பையன் வாழ்க்கையில் நீ இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு சொல்லணும். அப்புறம் அவளை மிரட்டுற விஷயம் சித்தார்த் மாமாவுக்கே தெரியக்கூடாது, அப்படி சொல்லி வைங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நித்யா. இதை நான் யோசிக்கவே இல்லை பாரேன். அந்த பையன்கிட்ட சொன்னாலும் அவன் உஷாராயிருவான். சொல்கிறேன், அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சித்தார்த் மாமா உன்னை கட்டிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே கிளம்பி வந்தோம். இங்கே கிளம்பி வரும்போது கூட எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது சித்தார்த் மாமாவை கட்டிக்கிறதுல. ஏன்னா நான் அவரை சின்ன வயசில் பார்த்தது, எனக்கு ஞாபகம் இருந்ததா கூட தெரியல, அதனால தான். ஆனால் இப்போ அவரை பார்த்ததுக்கப்புறம் அவர் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணுன்றது வரைக்கும் முடிவு பண்ணியிருக்கேன். நீ ஒன்றும் மனசில் எதுவும் வச்சுக்காத நித்யா. சித்தார்த் உனக்கு தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அத்தை, அடடி சத்தியா, என்னம்மா சொல்லாமக்குள்ள வந்திருக்க? அத்தை, பக்கத்தில் கோயிலுக்கு வந்திருந்தேன், அதை அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன். அப்படியாம்மா, சரிம்மா சரி. அத்தையா, இவன் யாரு? அத்தை, இந்த பொண்ணு யாரு? அது என் அண்ணன் பொண்ணுமா நித்யா. ஹோ, அப்போ நீ தான் என் தங்கச்சிக்கு சக்காலத்தியா? மாவாளே, உன்னால என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்போ இருக்குடி உனக்கு. ஆளை பாரு, நெட்டை குக்கு மாதிரி இருந்துக்கிட்டு. ஹாய் நித்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருப்பியான்னு பாரு. என்னது புரியல? இல்லை, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். சரி. அவளை விட சத்தியா, ஏதாச்சும் சாப்பிட்றியா? அத்தை, அது நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வரேன், அங்கே பிரசாதம் சாப்பிட்டத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க. அம்மாடி சத்தியா, அதை கொண்டு போய் உன் கையால் பூஜை ரூமில் வச்சுட்டு வாமா. சரிங்க அத்தை. அம்மாடி, பூஜை ரூம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? வரவா அத்தை? அத்தை, இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாருங்கள், நான் போய் வச்சுட்டு. என்ன வச்சுட்டு எங்கே போகிறேன்? அத்தை, கொஞ்சம் தண்ணி இருக்குமா? தண்ணி தானம்மா வேணும், அதுக்கே இப்படி தயங்கிட்டு இருக்க? இது நம்ம வீடு என்ன ஓ வீடுமா? சரிங்க அத்தை. நீ நித்யா கூட பேசிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரிங்க அத்தை. நெட்டை கூக்கு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாத உனக்கு? நெட்டை கூக்கா? யாரு? நீ தாண்டி அறிவு கட்டவளே. இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. யாருக்கு நான் மரியாதை கொடுக்கல இப்போ? எனக்கு தான், ஏன்னா நான் ராகவ் மாமாவோட ஒய்ஃப். ஹலோ, இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகலை. இதை நீ ராகவ் மாமா கிட்ட போய் சொல்லு, சரியா? ஆல்ரெடி எங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆன மாதிரி தான். ஸோ நான் உங்களுக்கு ஒய்ஃப் மாதிரி தான். ஒய்ஃப் மாதிரி தானே, ஒய்ஃப் கிடையாதுல்ல. ஏன் நீ போய் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லை. இங்கே பாரு, ஒழுங்கா சிஸ்டர் அப்படி இல்லைன்ட்டு அக்கா அப்படி சொல்லி பழகு. நான் எதுக்காக ஒன்று அக்கான்னு சொல்லணும்? சரி, நீ அக்கான்னு சொல்ல வேணாம், மதினின்னு சொல்லிடு. ஏன்? ஏன்னா அக்கான்னு சொன்னா எனக்கு சக்காலத்தி முறை வரும், வேண்டாம். அதனால இல்லை, நீ மதினின்னு சொன்னேன்னு பார்த்துக்கோ. என் புருஷனுக்கு அண்ணன், அதாவது என் புருஷன் உனக்கு அண்ணன் முறை வந்துடுவார். ரொம்ப நல்லது தானே. நீ என்ன லூஸ்? அதை எப்படி கூப்பிட முடியும்? அப்போ ஒழுங்கா மரியாதையாக கூப்பிடு, சரியா? சரி. மரியாதை கொடுக்கலன்னு என்ன பண்ணுவேன்? ஓ, அப்படி வரியா? நீ மரியாதை கொடுக்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அசால்ட்டாக உன்னை அந்த வீட்டிலேருந்து விரட்டிடுவேன். எப்படி?
அதான் என் புருஷன் இருக்காரு ராகவ், சொல்லிடுவேன் வரட்ட சொல்லி. சும்மா சும்மா புருஷன் சொல்லிட்டு இருக்காத சரியா? ஏன் நீ சொல்ல போறியா? இல்லை இல்லை. இங்கே பாரு, என்கிட்டலாம் உன் வாழை சுருட்டியே வச்சுக்கோ. தேவையில்லாமல் என்கிட்ட உன் வாழைத்தனத்தை காட்டிட்டு தெரியாத என்ன? சரி. ஒத்த நொடியிலதா எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. இவன் என்ன வந்ததும் வராதுமா நம்மளை மிரட்டிட்டு இருக்கான். சரி, இவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, சித்தார்த் மாமா உண்டுன்னு இருந்தா போதும். என்னம்மா 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டீங்க போல. ஆமாத்த, நித்யா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமாம்மா, என் அண்ணன் பொண்ணு இல்லையா, அதான் நல்ல பொண்ணு. இந்தம்மா தண்ணி. அத்தை தண்ணி வேண்டாம். ஏம்மா என்னாச்சு? அத்தை எனக்கு இப்போ தாகமா இல்லை. இல்லைம்மா தண்ணி கேட்டியே. ஐஸ் வாட்டர் எடுத்துருந்துருக்குமா உனக்காண்டி? ஓ ஐஸ் வாட்டரா அத்தை? அப்போ நித்யா கொடுத்துருங்க, ஏன்னா அவளுக்கு தான் எரியுதா. என்ன சொல்கிற புரியலையே. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. சத்யா என்னம்மா சொல்கிற? அத்தை நித்யா தான் தாகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் அவகிட்டே கொடுத்துருங்க. சரிம்மா. நித்யா இந்தா. கடவுளே, இந்த அத்தை வேற எரிச்சலை வளர்ப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தண்ணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் மேலே போகிறேன். ஏம்மா இப்போ இப்படி ஓடுறான்? தெரியல அத்தை. அத்தை அவங்க வீட்டில் இருக்காங்களா? யாருமா? அத்தை அது அவர் தான். ஓ ராகவ கேட்குறியாம்மா? ஆமாம் அத்தை. ஆமாம்மா, அவன் காலேஜ் போகல, வீட்டில் தான் இருக்கான். அத்தை நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான். அம்மாடி இதெல்லாமா அம்மா கேட்பாங்க. நீ போய் பாருமா, அவன் ரூமில் தான் இருக்கான். தேங்க்ஸ் அத்தை. அம்மாடி மறக்காமல் அதை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நீ போய் அவனை பாரு. சரிங்க அத்தை. நீ அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒலிய. இங்கே தான் இருக்கீங்களா? சத்யா, நீ என்ன பண்ற? ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல, நீ எங்க வீட்டுக்கு எப்படி வந்தா? என்னது உங்க வீடா? இல்லடி, நம்ம வீடுதான். அப்புறம் என்ன, நான் எப்போ வேணா வருவேன். உங்களை மாதிரி திருட்டுத்தனமாக வரல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏய் என்னடி, நான் உன் வீட்டுக்கு சௌரரி குச்சி வரத சொல்லி காமிக்கிறியா? ஆமாம், இவர் பண்ணுறது சாகசம், அதை சொல்லி வேற காமிப்பாங்க. இங்க பாரு. எங்க? இல்ல அது என்ன? இங்க பாரு, கட்டிக்க போறமா காமெடியா பண்ணாலும் அது சாகசமா தாண்டி நினைக்கணும். எதுக்கு இப்ப சிரிக்கிற? ஹலோ, சிரிப்பு வந்தால் யார் வேணா சிரிக்கலாம், எப்போ வேணா சிரிக்கலாம். என்னடி எனக்கு ஒரு மார்க்கமா தெரியுற? என்ன எல்லாம் காரணமாக தான். உங்க அப்பா மவளை திமுறாவா பேசுற? இருடி உனக்கு. ஏங்க என்ன பண்ணுறீங்க? இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என் உடல்